வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த ND DD3 அப்படிங்கிற IEM பற்றி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த IEM பார்த்தீங்கன்னா 1349க்கு கான்செப்ட் கார்ட் வழியாக நீங்கள் வாங்க முடியும். பட் அதே IEM நீங்கள் அமேசான்லேயோ வேறு எங்கேயாவது வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1749 ஆகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட் கார்ட்டில் போய் இதை பற்றி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலருங்க. சரியா? இதில் என்னென்னா 4 மோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ND கேஸ்டர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந்த IEMோட இயர்பட்ஸ்லையும் 4 ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம 4 ப்ரொஃபைலுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 ப்ரொஃபைலுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி, இம்பிடன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும். ஸோ இது யாருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஃபார்ஷர் ஆடியோ ஃபைல்ஸ்க்கு. அதுவும் எப்போ அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோனில் நம்ம எப்பயுமே லோ இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபோன் பேசிக்காக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதோட அவுட்புட், அதாவது அது எவ்வளோ பவர் ட்ரா பண்ணுது அப்படின்னும் போது ஃபோன்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரா பண்ணும். அண்ட் அதுலேயே வந்து ஆடியோ ஸ்பெசிஃபிக் ஃபோன்ஸ், இப்போ எப்படின்னா நம்ம மூன்றாப்பில் ஒரு மியூசிக்காகவே ஒரு ஃபோன் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபோனு. அப்படி இல்லைன்னா இந்த ஃபோன் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு 1 மினிட்ல இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். N91. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பவர் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்கலே மேக்ஸிமம் வால்யூமுக்கு புஷ் ஆகும். ஈவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபோன்ஸோட தலைவர் வந்து மாஸ் பண்ணுவாப்பில். ஸோ இந்த மாதிரியான இம்பிடன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அண்ட் சென்சிட்டிவிட்டி இந்த ப்ரொஃபைலை நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியுது. ஸோ இது எங்கே இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த DD3ல பேஸு, ட்வீட்டர்ஸு, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி as well as லோ ஃப்ரீக்வன்சி. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 ப்ரொஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேஸ் ரிலேட் பண்ணி தான் அவங்க ட்வீக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில ப்ரொஃபைல்ஸில் ஒரு சில ஃபோனில் வால்யூம் லைட்டாக பூஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியில் வந்து 107 dBலேருந்து 109 dB, அதாவது 103 to 109 அப்படின்னு சொல்லிடலாம். அதேமாதிரி இம்பிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 ohm to 34 ohms வரைக்கும் நமக்கு வித்தியாசம் காட்ட முடியுது. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் காமன் 20 Hz to 40,000 Hz. ஸோ அதான் 20 to 40 kHz அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தாங்க இருக்க போகுது. சரியா? இது நான் சொன்னேன் இல்லையா, அதான் மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் மியூசிக் சென்ட்ரிக்காக ஏதாவது ஒரு பிளேயர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில டிஃப்ரென்ஸ் அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப மினிமலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் வால்யூம் லெவல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை எந்த விதத்தில் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியும்? நான் இப்போ ஃபியோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபியோவில் JD1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக ஒன்று டெஸ்ட் பண்ணியிருப்போம். அது பேர் தான் JD1. அந்த ஜேடி தான். ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டாக இருந்தது. இதுவும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகுது. ஆடியோ ஃபீல்ஸ்க்காக, ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்காக, அதுவும் என்ட்ரி லெவல் IEM அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 1350க்கு இது ஒர்த்தா, மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இதோட பாக்ஸில் நம்ம ப்ராடக்ட் பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுங்க. அந்த QR கோடாக இருக்கட்டும், அப்புறம் DD3 அப்படிங்கிற அந்த மாடல் பற்றியான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அட்ஜஸ்டபிள் டியூல் மேக்னெட்டிக் டைனமிக் இயர்ஃபோன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு QC பாஸ் ஆன விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சுற்றி பார்க்க முடியும். அண்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த இம்பிடன்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன், உள்ளே வந்து அவங்க யூசர் மேனுவலில் ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து வாரண்டி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் 12 months வாரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளது வந்து ப்ளூ கலர் பார்த்தீங்களா? அண்ட் எல்லா IEMஸும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அந்த ரெசின் மாதிரிலாம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக. உள்ளே இருக்கிற மேக்னெட் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே விசிபிள் ஆகுது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்விட்சையும் நீங்கள் பார்க்க முடியும். அது பக்கத்துலேயே வந்து லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த IEM இயர்பட்டு. அது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து சில்வர் கோட்டடு. ஸோ குட், நாட் பேட். மற்றபடி இந்த அழகான கேரிங் பவுச்சு, இதுவும் நல்லா ப்ளூ கலரில் தக்கன்னு தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா சிலிக்கா டிப்ஸ். ஸோ இது எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒயிட் சிலிக்கா டிப் தான் இருக்க போகுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் பிடிக்காதவங்க இந்த கிரே மாதிரி, கிரேஷ் பிளாக் மாதிரியானதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமாக நான் என்ன தெரியுமா சொல்லணும்னு நினச்சேன், கேஸ்டர். இதுலேயே வந்து கேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபோம் டிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்கள் காதில் இந்த சிலிக்கா டிப் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு ப்ராப்பராக வந்து அந்த ENC ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அமேசான்லேயோ இல்லாட்டி கான்செப்ட் கார்ட்லேயோ இல்லாட்டி எங்கேனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோம் டிப் வாங்கிக்கலாம். IEMஸ்க்கு ஃபோம் டிப் அவைலபிள். அது என்ன பண்ணோம்னா நம்ம அந்த கேனல் இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து ப்ராப்பராக இரிட்டேட் பண்ணாமல் அப்படி ஜென்டிலாக பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். எதுனா ஃபோம் டிப்ஸை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. பாட்டு கேட்டுட்ருக்கேன்.
நம்ம N91 கண்டிப்பாக இந்த ஃபோனை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இருந்தாலும் எல்லாத்துலேயும் இந்த ஃபோனை தான் காட்டுறேன்னா, அதனால தான் இந்த இடத்துல வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ Nokia N91 தான் இது. டிஸ்பிளே இந்த மாதிரி ஆயிடுச்சுல. எஸ், டிவியில் வந்து எப்படி பேக்லைட் போகுமோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குங்க. ஏன்னா இதோட ஏஜை கன்சிடர் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது 2006 பேஸ் மாடலு, அதை நம்ம கையில் இருக்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு அந்த பேக்லைட் மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணணும்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன லைட் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது, படிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கா? ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவுட்டோரில் இந்த பேனல் எடுத்துகிட்டு நம்ம போகும்போது நமக்கு பேக்லைட் தேவை கிடையாது. பட் நைட் டைமில் மட்டும் நான் அந்த பேக்லைட் ஆன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஃபோனில் அப்படி என்னங்க ஸ்பெஷல்? இன்டர்னலாக ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குங்க. ஸோ அதில் நான் 3 GB இப்போதைக்கு டேட்டா வச்சுருக்கேன். அது எல்லாமே சாங்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் பாட்டு வேறு லெவலில் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 3.5mm ஜாக்கும் இருக்குது. அதில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இதில் தொஷிபாவோட DAC 33 அப்படின்னு ஒரு சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடயே வந்து இன்பில்டு ஹர்மன் கார்ட்ரான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆம்பிளிஃபையர் இருக்கும். ஸோ அந்த ஆம்பிளிஃபையரால் என்ன பண்ண முடியும்னா, வால்யூம் இருக்கிறதுலே ஹையாக பூஸ்ட் பண்ணி அதே சமயம் எந்த விதமான டீக்ரேடும் இல்லாமல், அதாவது ஆடியோ நமக்கு மஃபிள் ஆகிறதோ இல்லாட்டி அக்கோஸ்டிக்ஸில் இஷ்யூ வரதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஹை குவாலிட்டியில் நம்ம மியூசிக் லிசன் பண்ணுற மாதிரியான எபிலிட்டியை கொடுத்துருப்பாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம ரிச் ஃபீலுங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டியூவல் மேக்னெட்டிக் டியூவல் கேவிட்டி டிரைவர்ஸ் அதை டிசைன் பண்ணியிருக்கோம், பிளேஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லோ ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேஸ் நம்ம வந்து வால்யூம் எவ்வளோ பூஸ்ட் பண்ணாலும் ஜென்டிலாக இருக்குது. அதான் பேஸ் சூப்பராக ஃபீல் ஆகுது, ஆனால் டிஸ்டார்ஷன் இல்லாமல் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு தான் திரும்பி நான் அதை சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான ஆடியோ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எதுலேருந்து லிசன் பண்ணுறோமோ, இப்போ சோனியோட வாக்மேனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நம்ம N91 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லேருந்து நம்ம மியூசிக் லிசன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இவங்களும் பர்டிகுலராக டியூன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நேரம் லிசன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் இருக்காப்புல, இல்லாட்டி அதான் ஒரு ஆடியோ லவர் இருக்காரு, அவர் வந்து நிறைய பாட்டு கேட்பாரு, கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, காது பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரியான ஏரியாலையும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்னால் எப்படி இந்த பாட்டை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து வோக்கல்ஸும் வேறு லெவலில் இருக்குது, தனியாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பீட்டையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஐஎம்ஸ்னு மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்ம மீடியூல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட நம்மளால் இதை ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த ஐஎம்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து இந்த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அந்த டியூனிங் வந்து நமக்கு பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் டிஸ்டார்ஷனே இல்லாமல் வால்யூம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த ND DD3யும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் கான்செப்ட் கார்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. 1349 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு வந்து பேஸ் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பேலன்ஸ்டான ஃபீலும் வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல IEM அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து இண்டோர் கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் இப்போ வாக்கிங் போயிட்டு அப்படியே ஃபோன் பேசணும்னு நினச்சா அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் இருக்க போகுது. ஸோ உங்களோட ஃபேவரட் IEM 1000 to 1500 எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தேன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். அது என்ன டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள், சரியா? ஸோ இந்த சில்வர் கோட்டட் கேபிளாக இருக்கட்டும், டேஞ்சிபிள் ஃப்ரீ மாதிரியான இந்த டிசைனாக இருக்கட்டும், பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதே நான் வந்து ஒரு மாடர்ன் ஃபோனில் யூஸ் பண்ண எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போக்கோ F6ல யூஸ் பண்ணேன். ஷாமி அவங்களோட பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, Type-C to 3.5mm அந்த அடாப்டர் வச்சு கேட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் வால்யூமில் டிஃப்ரென்ஸ் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சது. ரீசன் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஹை இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரைவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஹை வால்யூமில் லிசன் பண்ண முடியும். ஸோ அதில் 100% வால்யூம் வச்சேன்னா தலைவர் செட் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரியும். ஸோ 50 to 60% ஆஃப் வால்யூம் வந்து அப்படி மேட்ச் ஆகிடும் ஓரளவுக்கு. ஸோ 100% வால்யூம் வச்சாலும் கூட இப்போ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டார்ஷன் வந்து பெருசாக இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் பவர் எவ்வளோ ட்ரைவ் பண்ண முடியும் போது நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸை வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் நல்லாவே டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சால் நீ வால்யூமை பூஸ்ட் பண்ணுறா பார்த்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது டியூ டு ஹை இம்பிடன்ஸ். அதனால தான் அதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு வாக்மேன் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஒரு பிசியில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு மேக் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து உணர முடியும். நார்மலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்க்கோ இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ IEMs ரிலேட்டடாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா நம்ம தனியாக இந்த டிவைஸை பற்றி பார்க்கும்போது, இந்த ஃபோனை பற்றி நான் தனியாக பார்க்கும்போது நிறைய இந்த ஆடியோ ரிலேட்டடான டேர்ம்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா, இந்த சென்சிட்டிவிட்டி என்ன மாதிரியான ஏரியாவில் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்கும். இந்த ஹை இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன் சொல்கிறாங்க, லோ இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ரோ 50 ஓம்க்கு மேலே இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? இல்லாட்டி இந்த 16 ஓம் நார்மலாக நம்ம எந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினாலும் ஒயர்ட் ஹெட்ஃபோன் வாங்கினாலும் 16 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த ஹை இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில பதிவுகளை பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கவர் பண்ணும்போது அதில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.
அண்ட் சொல்லப்போனால் 1350க்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன் ஃபார் பேஸ் லவர்ஸ். அண்ட் இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸை கேமிங் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. சரியா, இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒயிட் ஹெட்ஃபோன் மாதிரி தானே ப்ரோ இதுவும் ஓகேன்னு. பட் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஐஎம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொலாங்டு யூஸ், ஐஎம்னு இல்லை எந்த ஒரு இன்இயர் டைப் ஹெட்ஃபோன்ஸ், அதாவது கெனால கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுற மாதிரி ஹெட்ஃபோன்ஸை 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், காதில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஜென்டலாக வந்து நான் ஒரு 50% வால்யூம் இல்லாட்டி 40% வால்யூமில் அமைதியாக அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் அப்படியே பாட்டை லிசன் பண்ணணும்னு நினைக்கிறேன் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே மினிமல். பட் இதுவே நல்ல ஃபுல் வால்யூம் வைப்பேன், 80% ஆஃப் வால்யூம் வைப்பேன், அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காதுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி, பார்க்கலாம், பை.